படம் நல்லா இருந்துச்சுண்ணே, சூப்பராக இருக்குது படம். எங்கள் கேப்டனை திரும்பி பார்த்த மாதிரியே இருக்குது. படம் அருமையாக இருக்குது. யுவர் சங்கர் ராஜா மியூசிக்கு பயங்கரமாக இருக்குது. பொன்ராமன் எடுத்த படம் வந்து இதுக்கு முன்னாடி எடுத்த படம் போட இந்த படம் அவருக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கும். படம் நல்லா இருந்துச்சுண்ணே, சூப்பராக இருக்குது படம். எங்கள் கேப்டனை திரும்பி பார்த்த மாதிரியே இருக்குது. எல்லாத்துக்கும் வந்து என்னன்னா, இந்த விவசாய நிலமும் கஷ்டப்பட்டது, இந்த ஏரி டேமு மேலே பிரச்சனை வந்தது எல்லாத்தையும் தெளிவாக காமிச்சிருக்காங்க. கஷ்டத்துக்காக தப்பு பண்ணுறதுக்காக வந்து இது பண்ணல, எல்லாமே வந்து நல்லபடியாக பண்ணியிருக்காங்க. நல்லா தெளிவாக காமிச்சிருக்காங்க. நல்ல காமெடி, நல்ல சென்டிமெண்ட்டாக இருக்குது. லாஸ்ட்டு சீனெல்லாம் வேறு லெவலு. படத்தை மிஸ் பண்ணாமல் பாருங்கள், நல்லா இருக்குது. அருமையாக இருக்குது சார். 100% வெற்றி பெறும். சரிங்களா? படம் அருமையாக இருக்குது. யுவர் சங்கர் ராஜா மியூசிக்கு பயங்கரமாக இருக்குது. பொன்ராமன் எடுத்த படம் வந்து இதுக்கு முன்னாடி எடுத்த படம் போட இந்த படம் அவருக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கும். சண்முக சார் பயங்கர லெவலு. கேப்டனோட மிஞ்சிட்டார் அவர். இதுக்கு முன்னாடி படைத்தலைவன் வந்ததோட இது படம் அருமையாக இருக்குது. ஆக்ஷன் கிங்கு. ஆனால் இது என்னென்னா வந்துங்க, படம் ஃபைட்டு தான் பயங்கரமாக இருக்குது. நல்லா இதாக இருக்குது. ஃபைட் நல்லா கொடுத்துருக்காங்க. காமெடி நல்லா இருக்குது. காமெடி தான் பயங்கரமான காமெடி. மாமா மச்சான் எப்படி இருக்கிறாங்களோ அதே மாதிரி நல்லா இருக்குது. கதையா? கதை என்ன, அது அந்த வைகை ஆற்று மீட்டு கொடுத்தது அந்த இது தான் பண்ணிக்கிறாங்க. நல்லா இருக்குது. கதை சூப்பராக இருக்குது. 100% ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். சீனுங்களா? சீன் எல்லா சீனும் நல்லா தான் இருக்குது. எதுவுமே பிடிச்சிருக்குன்னு சொல்ல முடியாது. எல்லா சீனும் நல்லா தான் இருக்குது. அருமையாக இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. படம் ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். ஃபேமிலியாக வந்து பார்த்தா படம் நல்லா இருக்குது. அருமையாக நல்லா இருக்குது. காமெடி நல்லா இருக்குது. படம் ஆக்சிங் எல்லாமே நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குது. நல்லா 2 பேர் ஆக்டிங் நல்லா இருக்கு. வரும். இப்போ தானே ஆரம்பம். இனிமேட்டு நல்லா வருவார். அண்ணி வருவாங்க. போட்டோமா அப்படி நல்லா இருக்கு. படம் சூப்பராக இருக்குங்க. எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் நல்லாவே இருக்குது. பொன்ராமுக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்ல படம் கொடுத்துருக்காரு. சரத்குமார் சார், இந்த கேப்டன் பையன், கோர்ட்டு சீன் நல்லா இருக்கு. அந்த மெயினாக கேப்டன் அந்த பெயரை சொன்ன உடனே என்ன புல்லரிச்சு போச்சு. காமெடியிலேருந்து யுவன் சங்கர் ராஜா மியூசிக்லேருந்து சென்டிமெண்ட்டு எல்லாமே இருக்குது. கொஞ்சம் தொய்வாக இருந்தாலும் அடுத்த சீனு மாசாக இருக்குது. ஒரு கிராம்ப் சப்ஜெக்ட் ஓரியன்ட் தான் இது. நல்லா இருக்குது. பார்க்கலாம். எல்லாம் எதிர்பார்த்ததை விட நல்லா இருக்குது. படத்தில் என்ன சொல்ல வராங்கன்னா, கதையை என்ன சொல்ல வராங்க? என்னைக்குமே விஜயகாந்த் மெசேஜ் இருக்கும். இந்த அவர் பையன் படங்கும்போது என்ன இருந்தது? அதான் அந்த கிராமத்து மக்கள், அந்த மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி ஏதோ அந்த இல்லாதவங்களுக்கு, இந்த வெள்ளத்தால் பாதித்தவங்களுக்கு கவர்மெண்ட் ஒன்றுமே பண்ணலை அப்படின்றத இது மெசேஜாக சொல்லியிருக்காங்க. அதை நல்லா பண்ணியிருக்காங்க. சரத்குமார் சாரும் சண்முக சார் எப்படி காமெடி ஒர்க் நினைச்சாங்க? சூப்பரு, செம்மையாக இருக்குது. மெயினாக அந்த கோர்ட்டு சீனு தான் சிரிச்சு வயிறு புண்ணாகி போச்சு. இந்த ரோஹிணி நட்சத்திரம் அது சொல்லலாம். அவங்க சொல்லணும்னா நிறையா சொல்லலாம். எதை சொல்கிறதுன்னு தெரியலையே. சரத்குமார் சார் காமெடியும் பண்ணியிருக்காரு, சென்டிமெண்ட்டும் பண்ணியிருக்காரு. நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்காரு. நம்ம விஜயகாந்த் சார் எப்படி சரத் சாருக்கு ஆரம்பத்துலேருந்து ஹெல்ப் பண்ணாரோ அதேமாரி இப்போ சரத்குமார் சார் விஜயகாந்த் பையனுக்கு, கேப்டன் சார் பையனுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணியிருக்காரு. சூப்பராக இருக்குங்க. அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கும் சரி, எல்லா சென்டிமெண்ட் மியூசிக்கும் சரி, பாட்டும் சரி, அந்த வஸ்தாரா பாட்டு, இந்த ஓப்பனிங் சீனு எல்லாமே நல்லாயிருக்கு. ஓவரால் நல்லா ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் தான். சிட்டிக்கு அவங்களுக்கு பிடிக்குமானது, ஆனால் எனக்கு பிடிச்சிருக்கு. எல்லோரும் ரசித்து தான் பார்த்தோம். படம் சூப்பராக இருக்குங்க. கிராமத்து கதை நல்லா ஃபாஸ்ட்டாக மூவ் நல்லா போகுது. நல்லா 100வது நாள் காணும். 2 பேருமே நல்லா நடிப்பு. கேப்டனை பார்த்த மாதிரி இருக்குது. நல்ல காமெடிங்க. நல்லா இருக்குது. காம்பினேஷன் நல்லா இருக்குது. எல்லாமே நல்ல நடிப்பு தாங்க. எல்லா சீனுமே நல்லா தான் இருக்குது. படம் நல்லா இருக்குது. ஓப்பனிங்லேருந்து நல்லாவே போயிட்டுருக்கு படம். நம்மளுக்கு வந்து ஒரு போர்னஸ்ஸே தெரியாது. ஆக்ஷனும் நல்லா இருக்குது, காமெடியும் நல்லா இருக்குது, சென்டிமெண்ட்டும் நல்லா இருக்குது. படம் முடியும் போது கூட உங்களுக்கு படம் முடிஞ்சிச்சுன்ற ஒரு ஃபீல் தான் இருக்கும். அந்த மாதிரி கொண்டு போயிருக்கு படம். அந்த காவேரி தண்ணியை பொறுத்து, அந்த டேமை பொறுத்து தண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. டேமுக்காக நல்லா இருக்குது படம். பார்க்கலாம். நல்லா இருக்கு. சரத்குமார் நல்லா நடிச்சிருக்காரு. அவர் பாண்டியும் நல்லா நடிச்சிருக்காரு. நல்லா இருக்கு. இருக்கு நல்லா இருக்காரு. அவர் பார்க்கறதுக்கு லைட்டாக விஜயகாந்த் மாதிரியே தான் இருக்காரு. நல்லா இருக்கு. மியூசிக் நல்லா இருக்கு. மியூசிக் சூப்பராக இருக்கு.
சூப்பராக பார்க்கலாம், ஃபேமிலி நல்லா வந்து பார்க்கலாம். கொம்பு சிவி படத்தை பற்றி சொல்லணும்னா ட்ரெய்லர் பார்க்கும்போது ரொம்ப அந்த ஊர் நாட்டா ஸ்டைலில் தான் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. பட் படம் பார்க்கும்போது யூஸ்வலாக டிப்பிக்கலாக எப்படி ஒரு பொன்ராம் சாரோட படம் இருக்குமோ அந்த மாதிரி இருந்தது. காமெடி வேணுமா காமெடி இருக்குது, ஃபைட் சீக்வன்ஸ் வேணுமா ஃபைட் சீக்வன்ஸ் இருக்குது, ஆக்ஷன் சீக்வன்ஸ் வேணுமா ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்குது, அண்ட் கேப்டனோட ரெஃபரன்ஸ் வேணுமா அதுவுமே இருக்குது. ஸோ படம் வந்து எல்லாமே மிக்ஸ் பண்ண ஒரு படம். இந்த கிராமத்தை பேஸ் பண்ணி இந்த விவசாயிகள்லாம் வந்து அந்த ஒரு தண்ணி டைமில் வந்து லைக் இந்த மழை டைம்லலாம் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகுறாங்க இல்லையா, அதை பற்றி காமிச்சிருக்காங்க. அண்ட் கஞ்சா வந்து கடத்திட்டு போகிற மாதிரிலாம் வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எல்லா விஷயங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஓவராலாக கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ படம் நல்லா அவனா கஞ்சா கடத்தலில் நீங்கள் லாஜிக் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா படத்தையுமே நம்ம பிடிக்கணும். ஏன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து இந்த ஹீரோக்குன்னே வந்து பாசிட்டிவாக நடக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த படத்துல ஹீரோக்குன்னு பாசிட்டிவாக அமைகிற மாதிரியான ஒரு சில சீன்ஸ் வந்து இருக்குது. அது வந்து லைக் நம்ம லாஜிக்கெல்லாம் இங்கே நம்ம பார்க்க வழக்கமான பொன்றாம் படம் மாதிரி இருக்கா? இல்லை, நீங்கள் புதுசாக ஒரு ஹீரோ வரும்போது அவர்கிட்ட வந்து நீங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட முடியாது இல்லையா. எல்லாருமே வந்து புதுசாக வரும்போது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பட் நான் போன படம் பார்க்கல, பட் இந்த படத்தில் எனக்கு அவரோட ஆக்டிங் பார்க்கும்போது சண்முக பாண்டியன் ஆக்டிங் பார்க்கும்போது நல்லா இருக்குது, நல்லா பண்ணியிருக்காரு. பட் போக போக இன்னும் மேபி அவரோட அப்பா சாயில் வந்து நமக்கு அப்படியே தெரியுதோ, நம்ம கேப்டனை வந்து எதிர்பார்க்குற மாதிரியே நம்ம பார்த்தோம் அப்படின்னா மேபி அவங்களுக்கு இது இதாகாது. பட் இவரோட ஸ்டைலில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தாராளமாக உங்களுக்கு படம் பிடிக்கும். வழக்கமான பொன்றாம் படம் மாதிரி இருக்கா இல்லை? ஒரே நிமிஷம்னா பொன்ராம் சாரோட யூஷுவல் படம் மாதிரி தான் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு அந்த அவரோட படங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாமா மாப்பிள்ளையோட சென்டிமெண்ட்டை கொண்டு வந்திருப்பாரு. உள்ள காமெடி வந்து எங்கெங்கே தேவையோ அங்கங்கே வைக்காமல் லைக் உங்களுக்கு படத்தில் ஆடியன்ஸ் இருக்கும்போது அவங்களுக்கு அடிக்கடி சிரிப்பு வரணுன்ற மாதிரி அந்த இதை வந்து வச்சிருப்பாரு. அது காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்கு தாராளமாக. என்னன்னா என்ன மாதிரி காமெடி ஒர்க் அவுட் இருக்கு படத்தில்? என்ன மாதிரியான காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னா, இப்போ இவங்க மாமா மாப்பிள்ளை இருக்காங்களே, இவங்க போலீஸ் ஸ்டேஷனில் மாட்டிப்பாங்க. ஸோ போலீஸ் ஸ்டேஷனில் இவங்க பண்ணுற ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் வந்து அந்த காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்கு. முனிஷ்காந்த் அண்ணன் வருவார் உள்ள படத்துக்கு. ஸோ அங்கே அது ஒரு செகண்ட் ஹாஃப் மேலே பாதிக்கு மேலே தான் வருவார். அங்கேருந்து அவர் அந்த ஒரு காமெடி இதை வந்து தூக்கிட்டு போவார். ஸோ ஆரம்பத்தில் நம்ம இவங்க 2 பேரையும் பார்க்குற மாதிரி இருக்கும். போக போக அவர் அந்த காமெடியை பிடிச்சி அவர் கொஞ்சம் நேரம் மியூசிக் நல்லா இருக்குது. மியூசிக்கோட பிளேஸ்மெண்ட்ஸ் கரெக்டாக இருக்குது. ரொம்ப மியூசிக்லாம் வந்து போடாமல் தேவையான மியூசிக்கை அது 2 இடத்துல கரெக்டாக ப்ளேஸ் பண்ணியிருக்கிறதுனால மியூசிக்கும் ரசிக்கும்படியில் இருக்குது.